புத்தகம் 12. பிளேட்டோனிய மற்றும் கிறிஸ்தவ படைப்பு. படைப்பு கதையாடல் தொடர் தேடல். பிரிவு 1. என் வறிய வாழ்வில் ஆண்டவரே, உம் புனித மறைநூலின் சொற்கள் ஏற்படுத்திய தாக்கத்தால் என் இதயம் பயிற்சி பெற்றது. மனித அறிவுக்கூர்மையின் வறுமை பல நேரங்களில் சொல்வதற்கு நிறைய வைத்திருக்கிறது. ஏனெனில் தீர்வு காண்பதை விட தேடலில்தான் சொற்கள் அதிகம். பெற்றுக்கொள்வதை விட கேட்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. பெறுகின்ற கையை விட தட்டுகின்ற கை அதிக வேலை செய்ய வேண்டும். நாங்கள் பிடித்து கொண்டிருக்கும் வாக்குறுதியை செல்லாததாக்க யாராலும் இயலாது. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். இவையே உம் வாக்குறுதிகள். வாக்குறுதியை கொடுத்ததே உண்மை என்றால் ஏமாற்றப்படுவது பற்றி யார் அஞ்சுவார்? பிரிவு 2. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே என்று என் எளிமையான நா எல்லாவற்றையும் கடந்த உம் மேன்மையை அறிக்கையிடுகிறது. இந்த விண்ணை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். இந்த மண் என் காலுக்கு ஆதாரமாக இருக்க இதையே நான் என் உடலிலும் சுமக்கிறேன். அவற்றை நீர் உருவாக்கினீர். ஆனால் ஆண்டவரே, வானத்தின் வானம் எங்கே இருக்கிறது? அதை பற்றி நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கின்றோம். வானத்தின் வானம் ஆண்டவருக்கு உரியது. ஆனால் பூவுலகை அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். நாங்கள் காணாத விண்ணகம் எங்கே? அதைக் கொண்டு நாங்கள் காணும் அனைத்தும் பூமிதானே. இந்த மொத்தமும் தனது அழகான உருவை மிகச் சிறியவை வரை பெற்று பூமியை அடித்தளமாக கொண்டுள்ளன. வானத்தின் வானத்தோடு ஒப்பிடும்போது மண்ணின் விண்ணும் மண்தான். எங்களது அறிவை கடந்த அந்த வானத்தின் இயல்போடு ஒப்பிடும்போது இவ்விரண்டுமே மண்தான். வானத்தின் வானம் கடவுளுக்கு உரியது, மானிடருக்கு உரியது அல்ல. பிரிவு 3. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் பரவியிருந்தது. அங்கே ஒளியும் இல்லை, உருவும் இல்லை. ஆழத்தின் மேல் இருள் பரவியிருந்தது என உம் மறைநூல் சொல்கிறது. அது ஒளி இல்லாததையே குறிக்கிறது. ஏனெனில் ஒளி இருந்திருந்தால் அது மேலேதான் இருந்திருக்கும், மேலிருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கும். எங்கே ஒளி இல்லையோ அங்கே இருள் என்பது ஒளியின் இல்லாமையே. ஆகையால்தான் இருள் மேல் இருந்தது, ஏனெனில் அதற்கு மேல் ஒளி இல்லை. இது எப்படி என்றால், ஒளி இல்லாத போது நிசப்தம் இருக்கிறது. எந்த இடத்தில் நிசப்தம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒளி இல்லை. உம்முன் ஒப்புகை செய்யும் ஆன்மாவுக்கு அறிவுறுத்துபவர் நீர்தாம் ஆண்டவரே. உருவற்ற அந்த பருப்பொருளுக்கு நீர் உருத்தரும் முன் அங்கே ஒன்றுமில்லை. நிறம், உருவம், உடல், உயிர் எதுவும் இல்லை என்று நீர்தாமே கற்பித்தீர். இருந்தாலும் அது முழுமையான வெறுமையல்ல. எந்த வரையறைக்கும் உட்படாத ஒரு வகையான உருவமற்ற நிலை அது. பிரிவு 4. மெதுவாக கற்பவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்வதற்கு வழக்கமான பயன்பாட்டில் உள்ளதை விட வேறு வார்த்தை இல்லை. முழுமையான உருவமற்ற நிலைக்கு ஒப்பாக மண்ணையும் ஆழத்தையும் விட வேறென்ன இருக்க முடியும்? அவற்றின் தாழ்வான இடத்தை முன்னிட்டு அவை ஒளியால் மின்னும் மற்ற அனைத்தையும் விட அழகு குறைவானவை. உமது படைப்பால் நீர் உருவாக்கிய உருவமற்ற பருப்பொருளின் உருவமற்ற நிலையிலிருந்து நீர் அழகான இந்த உலகத்தை படைத்தீர். இந்த உருவமற்ற பருப்பொருளை மறைவான மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத பூமி என்று சொல்லலாம். பிரிவு 5. புலன் உணர்வு தொட்டதை இங்கே சிந்தனை தொட விரும்பி தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறது. வாழ்க்கை அல்லது நீதி என்னும் அறிவுசார் உருவம் அல்ல இது. ஏனெனில் இப்பருப்பொருளிலிருந்தே உடல்கள் உருவாக்கப் பெற்றன. இது புலனுணர்வுக்கு அணுகத்தக்கது அன்று. ஏனெனில் இது மறைவானது, ஒழுங்குபடுத்தப்படாதது. பார்க்கவும் உணரவும் அங்கே ஒன்றுமில்லை. மனித சிந்தனை இப்படியாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. இவற்றின் முயற்சிகள் எல்லாம் ஒன்று அறிய முடியாதவை இருக்கின்றன என்று உணர்ந்த அறிவு, அல்லது அறிவை அடித்தளமாக கொண்ட அறியாமை. பிரிவு 6. இது பற்றி நீர் எனக்கு கற்பித்தவற்றை என் வாயாலும் எழுதுகோலாலும் நான் அறிக்கையிட வேண்டுமென்றால், எனது இளமை பருவத்தில் நான் இவ்வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் இதை பற்றி என்னிடம் பேசிய மணிக்கேயர்களும் இதை புரிந்து கொள்ளவில்லை. எண்ணற்றதும்
பலவகைப்பட்டதுமான உருவங்கள் இருப்பதாக நான் எண்ணினேனே தவிர பருப்பொருள் பற்றி நான் எண்ணவே இல்லை. தவறான மற்றும் பயங்கரமான உருவங்களை நான் கற்பனை செய்தேன். உருவமற்ற என்ற வார்த்தையை உருவமில்லா ஒன்று என்ற பொருளில் அல்லாமல், அந்த உருவம் எனக்கு தோன்றினால் எனது உள்ளம் வெறுப்பை உமிழ்ந்து அருவருக்கும் குழப்பம் தரும் ஓர் உருவத்தையே கற்பனை செய்தது. நான் சிந்தித்த உருவம் உருவமற்ற நிலை அல்ல, ஆனால் அழகானவற்றோடு ஒப்பிட்டு உருவாக்கப்படும் உருவமற்ற நிலை. உருவமற்ற ஒன்றை நான் கருத்து படிவமாக உருவாக்க வேண்டுமென்றால் எல்லா உருவங்களையும் உதிர்க்க வேண்டுமென்று என் அறிவு சொன்னது. ஆனால் அப்படி செய்ய என்னால் முடியவில்லை. உருவமற்ற ஒன்று இல்லாமல்தான் இருக்கும் என்று சிந்தித்தேனே தவிர, உருவத்திற்கும் ஒன்றுமில்லாமைக்கும் இடையில் ஒன்று இருக்க முடியும் என்பதையும், உருவம் கொண்ட ஒன்றுமில்லாமையாக இருக்க முடியும் என்றும், அல்லது ஒன்றுமில்லாமை கொண்ட உருவமாக இருக்க முடியும் என்றும் சிந்திக்க முடியவில்லை. இந்த புள்ளியில் எனது உள்ளம் கேள்வி கேட்பதை நிறுத்தி கொண்டது. ஏனெனில் தனது விருப்பத்திற்கேற்ப மாற்றி எடுத்துக்கொள்ளும் நிறையை பருப்பொருள்களின் உருவங்களை அது தன்னகத்தே கொண்டிருந்தது. பருப்பொருள்கள் மேல் என் கவனத்தை குவிக்கத் தொடங்கினேன். பருப்பொருள்கள் எப்படி மாறுகின்றன என்றும், தாங்கள் இருக்கின்ற நிலையை விடுத்து இல்லாத நிலைக்கு எப்படி கடக்கின்றன என்பதையும் ஆராயத் தொடங்கினேன். உருவத்திலிருந்து உருவத்திற்கு கடப்பது உருவமற்றதன் வழியாக நடக்கிறது என சந்தேகித்தேன். உருவமற்றது என்றாலும் ஒன்றுமில்லாமை அல்ல. நான் ஐயம் கொள்ள அல்ல, மாறாக அறிந்து கொள்ள விரும்பினேன். இந்த கேள்விக்கு விடை காண முயன்றபோது நீர் என்னில் அவிழ்த்த சிந்தனை முடிச்சுக்களை எல்லாம் எனது குரலும் எழுத்தும் அறிக்கையிட்டால் அக்கருத்து கிளர்ச்சியை பின்பற்ற எந்த வாசகருக்கும் பொறுமை இருக்காது. இருந்தாலும் இதை பற்றி எழுதும் வலுவற்ற என்னால் உம்மை புகழ்ந்து போற்றாமல் இருக்க முடியாது. மாறக்கூடிய பொருட்களின் மாற்றத்தன்மை எல்லா உருவங்களையும் ஏற்று அவற்றுக்கு ஏற்றாற்போல பொருட்களை மாற்ற வல்லது. ஆனால் மாற்றத்தன்மை என்றால் என்ன? உள்ளம் அல்ல, பருப்பொருளும் அல்ல. உள்ளம் மற்றும் பருப்பொருளின் தோற்றமும் அல்ல. ஒன்றுமில்லாத ஒன்று அல்லது இருத்தல் இல்லாத இருத்தல் என்று பேச முடிந்தால் அதுவே இதுவே என்று சொல்வேன். இருந்தாலும் புலனாகின்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட உருவங்களை ஏற்கும் முன் அதற்கு ஓர் இருத்தல் இருக்க வேண்டும். பிரிவு 7. இந்த திறன் உம்மிடமிருந்தே அன்றி வேறெங்கிருந்து வரும்? இருத்தல் எல்லாம் இருப்பது உம்மில்தான். ஆனால் உம்மை விட்டு தூரம் செல்லும் எதுவும் இடம்சார் தூரம் மட்டுமல்ல, உம்மை ஒத்திராமல் போகின்றன. ஆண்டவரே, தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், நீர் இங்கு ஒன்று அங்கு ஒன்று என்றல்லாமல் தானாகவே தனக்கே என்று இருக்கிறீர். தொடக்கத்தில் உம்மிலிருந்து உமது தன்மையிலிருந்து வந்த ஞானத்தில் நீர் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கினீர். ஏனெனில் நீர் விண்ணையும் மண்ணையும் உம்மிடமிருந்து உண்டாக்கவில்லை. அப்படி உண்டாக்கியிருந்தால் அது உமது ஒரே மகனுக்கும் உமக்கும் சமமானதாக ஒத்ததாக இருந்திருக்கும். உம்மை அல்லாத ஒன்று உம்மை ஒத்திருப்பது சால்பன்று. மூன்றில் ஒன்றும் ஒன்றில் மூன்றாகவும் இருக்கும் கடவுளே, அவற்றை நீர் அதிலிருந்து உருவாக்குமாறு உம்மைத் தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையால்தான் நீர் ஒன்றுமில்லாமையிலிருந்து விண்ணையும் மண்ணையும் படைத்தீர், பெரியதையும் சிறியதையும். நீர் எல்லாம் வல்லவராய் நன்மைத்தனம் நிறைந்தவராய் இருப்பதால் அனைத்தையும் நல்லதாய் உருவாக்கினீர். பெரிய வானம், சிறிய பூமி. நீர் இருந்தீர், மற்றவை இல்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து நீர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினீர். இவ்விரண்டில் ஒன்று உமக்கு அருகிலும் மற்றொன்று ஒன்றுமில்லாமைக்கு அருகிலும் இருக்கின்றன. ஒன்றின் மேன்மை நீர், மற்றதின் தாழ்மை ஒன்றுமில்லாமை. பிரிவு 8. ஆனால் ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமக்குரியவை. காணவும் தொடவும் நீர் மானிடருக்கு தந்த பூமி இன்று நாங்கள் காண்பது அல்லது தொடுவது போல இல்லை. அது மறைவானதும் ஒழுங்கற்றதுமான ஆழமாக இருந்தது. அதன் மேல் ஒளி இல்லை. ஆழத்தில் இருந்ததை விட ஆழத்தின் மேல் அதிக இருள் இருந்தது. இப்போது தண்ணீரால் நிறைந்துள்ள இந்த ஆழம் தனது ஆழத்தில் தனக்கென்று ஓர் ஒளியை வைத்திருக்கிறது. அது மீன்களுக்கும் அடிப்பாகத்தில் ஊர்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் தொடக்க நிலையில் எல்லாமே ஒன்றுமில்லாமையாக இருந்தது. ஏனெனில் முழுவதும் உருவற்று இருந்தது. இருந்தாலும் உருவை ஏற்கும் நிலையில் இருந்தது. ஆண்டவரே, நீர் உருவமற்ற பருப்பொருளின் உலகை உருவாக்கினீர். ஒன்றுமில்லாமைக்கு அடுத்த இந்நிலையை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கினீர்.
அதிலிருந்து நீர் இன்று நாங்கள் வியக்கும் பெரியவற்றை உருவாக்கினீர். இதில் தனிச்சிறப்புடைய வியப்பு விண்ணுலகமே. இதில் நீர் வானத்தை 2ஆம் நாள் உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தீர். ஒளியை உண்டாக்கிய அடுத்த நாளில் வானம் தோன்றுக என்று நீர் சொல்ல வானம் தோன்றியது. வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டீர். மண்ணுக்கும் கடலுக்குமான வானத்தை உருவமற்றவற்றுக்கு உரு தந்து நீர் 3ஆம் நாளில் உருவாக்கினீர். எந்த நாளும் உருவாவதற்கு முன் நீர் இந்த வானத்தின் வானத்தை படைத்தீர். ஏனெனில் தொடக்கத்தில் நீர் மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்தீர். ஆனால் நீர் உருவாக்கிய மண்ணுலகு உருவமற்றும் வெறுமையாகவும் இருந்தது. ஏனெனில் அது மறைவானதும் ஒழுங்கற்றதுமான ஆழமாக இருந்தது. அதன் மேல் ஒளி இல்லை. மறைவானதும் ஒழுங்கற்றதுமான பூமியிலிருந்து, உருவமற்ற நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாமைக்கு அடுத்த நிலையிலிருந்து மாறக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தீர். அவையெல்லாம் ஓட்ட நிலையில் இருந்தன. காலம் கடக்கிறது என்பதிலிருந்தும் அதை நாம் உணரவும் அளவிடவும் முடியும் என்பதிலிருந்தும் அதன் மாற்றத்தன்மை புலப்படுகிறது. பொருட்களின் உருவங்கள் பன்மயமாகி வருவதால் பொருட்களின் மாற்றங்கள் நேரத்தை உருவாக்குகின்றன. இவற்றின் அடிநாதமாக இருக்கும் மறைவான மண்ணுலகு பற்றியே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரிவு 9. ஆகையால்தான் உமது அடியார் மோசேயின் ஆசிரியராகிய தூய ஆவியார் தொடக்கத்தில் நீர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபோது என்று சொல்லும் இடத்தில் நேரத்தையும் நாட்களையும் பற்றி எதுவும் சொல்லாமல் மௌனம் காக்கிறார். தொடக்கத்தில் நீர் உருவாக்கிய வானத்தின் வானம் அறிவுலகு சார்ந்தது என்பது மறுப்பதற்கில்லை. மூவொரு இறைமையே, உம்மோடு இணைந்திராமல் அது உமது நிரந்தரத்தில் பங்கேற்கிறது. உமது இனிமை சுவைத்து கொண்டே இருப்பதால் அதற்கு மாற்ற தன்மை இல்லை. தனது படைப்பு நிலைக்குள் தாழ்ந்து விடாமல் உம்மையே பற்றி கொண்டிருப்பதால் தற்காலிகத்தின் மாறுபாடுகளிலிருந்து அது விலகி நிற்கிறது. ஆனால் அந்த உருவமற்ற நிலை, மறைவான மற்றும் ஒழுங்கற்ற மண்ணுலகம் படைப்பு வாரத்தின் நாட்களுக்குள் சேர்க்கப்படவில்லை. ஏனெனில் எங்கே உருவம் இல்லையோ ஒழுங்கு இல்லையோ அங்கே எதுவும் வருவதில்லை, கடந்து போவதில்லை. இது நடக்காத இடத்தில் நாட்களோ தற்காலிக பகுதிகளின் வருதலோ போதலோ இல்லை. பிரிவு 10. உண்மை என் இதயத்தின் ஒளி என்னிடம் பேசுவதாக. இருளுக்குள் நான் நழுவி விழுந்தேன். மறைவுக்குள் நான் மூழ்கி கிடந்தேன். அங்கிருந்தும் நான் உம்மை அன்பு செய்தேன். காணாமற்போன ஆட்டைப் போல நான் அலைந்து திரிந்தேன். திரும்பி வா என்று எனக்கு பின் ஒலித்த உமது குரலை கேட்டேன். அமைதியறியா மக்களின் கூச்சல் மற்றும் சந்தடிகளால் உம் குரலை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. இப்போது உமது ஊற்று நோக்கி நான் மூச்சிறைக்க ஓடி வருகிறேன். எனது பாதையின் குறுக்கே யாரும் நிற்க வேண்டாம். அதிலிருந்து நான் பருகி உயிர் வாழ்வேனாக. என் வாழ்வு என் வாழ்வாக இருக்கக்கூடாது. எனது வாழ்வை நான் தீய வழியில் வாழ்ந்தேன். எனக்கு நானே இறப்பாக இருந்தேன். உம்மில் நான் மீண்டும் உயிர் பெறுகிறேன். என்னோடு பேசும், எனக்கு கற்றுத்தாரும். உமது நூல்களில் நான் நம்பிக்கை வைத்தேன். அவ்வார்த்தைகள் எனக்கு மறைபொருளே. பிரிவு 11. ஆண்டவரே, நீர் ஒருவரே நிரந்தரம் என்று உம் உரத்த குரலால் எனது செவிகளை நீர் ஒலித்தீர். நீர் ஒருவரே சாவை அறியாதவர். ஏனெனில் எந்த உருவத்தாலோ இயக்கத்தாலோ உம் விருப்பத்தாலோ நீர் வேறு வேறு நேரங்களில் மாற்றப்படுவதில்லை. உமது விருப்பம் முதலில் ஒன்றாகவோ அடுத்து வேறொன்றாகவோ இருப்பதில்லை. உம் பார்வையில் எனக்கு எல்லாம் தெளிவாயிற்று. இது எனக்கு இன்னும் தெளிவாகி நான் அமைதியோடு உமது இறக்கைகளின் நிழலில் புகலிடம் காண்பேனாக. நீராக இல்லாத ஆனால் இருத்தல் கொண்டிருக்கின்ற எல்லா இயல்புகளையும் தன்மைகளையும் நீரே உருவாக்கினீர் என மீண்டும் உமது உரத்த குரலில் நீர் மொழிந்தீர். இருத்தல் இல்லாத எதுவும் உம்மிடமிருந்து வராமல் இல்லை. உம்மிடமிருந்து விலகும் எந்த விருப்பமும் தாழ்வான ஒன்றை நோக்கியே செல்கிறது. இத்தகைய நகர்தல் தவறும் பாவமும் ஆகும். யாருடைய பாவமும் உம்மையோ மேலும் கீழும் உள்ள உமது ஆளுகையின் ஒழுங்கையோ காயப்படுத்துவதில்லை. உம் திருமுன் இந்த உண்மை எனக்கு விளங்கிற்று. எனக்கு இது இன்னும் உறுதியாகி நான் அமைதியோடு உம் இறக்கைகளின் நிழலில் இளைப்பாற வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். மேலும் நீர் படைத்த வானத்தின் வானமும் உம்மோடு நிரந்தரமானதல்ல என்று நீர் என் காதுகளில் மொழிந்தீர். இதன் மகிழ்ச்சி என்றும் உம்மில்தான். குற்றமற்ற தூய்மையில் அது தன் தாகத்தை
உம்மில் தணிக்கிறது. தனது மாற்றத்தன்மையை அது புகுத்துவதில்லை. நீர் என்றும் அதனுடன் இருக்கிறீர். தனது அன்பை அது உம்மேல் குவித்துள்ளது. எதிர்பார்க்கும் எந்த எதிர்காலமும் அதற்கு இல்லை. நேரத் தொடர்ச்சியில் தொலைவை அது அனுபவிப்பதோ மாற்றத்திற்கு உட்படுவதோ இல்லை. ஆனந்தமிக்க படைப்பே, உமது மகிழ்ச்சியை பற்றி கொண்டு உம்மில் நிலையாக குடியிருந்து உம் ஒளியில் இளைப்பாறுதல் நலம். உம் இல்லம் என்னும் சொல்லாடலைத் தவிர ஆண்டவரின் வானத்தின் வானத்திற்கான வேறெந்த பெயரையும் நான் கண்டிலேன். அங்கே ஒருவர் உம் திருமுகத்தின் ஒளியை எந்த ஒரு கவனச்சிதறலுமின்றி மற்றதை நோக்கி சுற்றித் திரியாமல் சுவைக்க முடியும். கண்ணுக்குத் தெரியும் வானத்தை கடந்த வானத்தின் குடிமக்களாகிய புனிதர்களின் கலக்கமற்ற அமைதியில் தூய இதயம் முழுமையான இசைவையும் ஒன்றிப்பையும் துய்த்து மகிழும். உம்மிடமிருந்து தூரமாகிச் சென்ற ஆன்மா உமக்காக தாகம் கொண்டுள்ளதா என அறிந்து கொள்ளட்டும். ஏற்கனவே அதன் கண்ணீர் அதன் உணவாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் அதனிடம், உனது கடவுள் எங்கே என கேட்கிறார். இப்போது உம்மை இறைஞ்சி உம்மிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறது. நான் உம் இல்லத்தில் என் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். அதன் வாழ்வு நீரன்றி வேறேது? நாள்கள் என்பது உமக்கு நிரந்தரமில்லையா? ஏனெனில் நீரே மாறாதவர். உமது காலமும் முடிவற்றது. இதனால் நேரத்திற்கு மேல் உமது நிரந்தரம் எவ்வளவு உயர்வானது என்று கண்டு, புறத்தே சுற்றி கொண்டிராத நேரத்தின் ஆரவாரங்களுக்கு அப்பாற்பட்ட உமது இல்லத்தை என் ஆன்மா பற்றி கொள்வதாக. உம் பார்வையில் இந்த உண்மையை தெளிவுற கண்டேன். எனக்கு இது இன்னும் உறுதியாகி நான் அமைதியோடு உம் இறக்கைகளின் நிழலில் இளைப்பாற வேண்டும் என நான் உம்மை மன்றாடுகிறேன். மாற்றத்திற்கு உட்பட்ட சிறிய மற்றும் தாழ்வான உயிரினங்களில் விவரிக்க முடியா உருவமற்ற தன்மை உறைந்து கிடக்கிறது. எல்லா உருவமும் கழிக்கப்பட்ட பின் அல்லது அழிக்கப்பட்ட பின் நேரத்தின் தொடர்ச்சி இன்னும் அவற்றில் வெளிப்படும் என்பதை வெறுமையான உள்ளத்தோடு தனிப்பட்ட கற்பனைகளில் தங்கள் மூளைகளை உருளச் செய்யும் ஒருவர்தான் சொல்ல முடியும். இறுதியில் உருவமற்ற தன்மை மட்டுமே நிலைத்திருந்து இதன் வழியாகவே ஒரு பொருள் ஒரு வகையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் பெறும் என்றும் இவர் சொல்வார். மாற்றங்களும் இயக்கங்களும் இல்லாமல் நேரம் இருப்பது சாத்தியமன்று. உருவமில்லாத இடத்தில் மாற்றமும் இருக்காது. பிரிவு 12. இச்சிந்தனைகளின் பின்புலத்தில் நீர் எனக்கு அருளும் அறிவாற்றலில், ஆண்டவரே, என்னை தட்டச் செய்து என் தட்டுதல் கேட்டு எனக்கு திறக்கின்றீர். உம்மால் படைக்கப்பட்டு ஆனால் உம்மோடு இணைந்து நிரந்தரமாக இல்லாத நேரத்திற்கு வெளியே இருக்கும் பொருட்கள் இரண்டு. ஒன்றுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு மாற்றத்திற்கு உட்படக்கூடியதாக இருந்தாலும் மாறாமல் உமது நிரந்தரத்தையும் மாறா தன்மையையும் இடைவிடாத இன்பத்தில் அனுபவிக்கிறது. மற்றொன்று உருவம் இல்லாமல் இயக்கத்திலும் ஓய்விலும் ஓர் உருவிலிருந்து இன்னொரு உருவுக்கு மாற இயலாமல் நேரத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை நீர் உருவற்ற நிலையில் அப்படியே விட்டுவிடவில்லை. இவ்விரண்டை பற்றியே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது மண்ணுலகு மறைவாயும் ஒழுங்கற்றதுமாயும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் பரவியிருந்தது. உருவமற்ற அல்லது ஒன்றுமில்லாத நிலையை கருத்து படிவமாக்க இயலாத மக்கள் உருவமற்ற தன்மையை புரிந்து கொள்ள இவ்வார்த்தைகள் உதவுகின்றன. இதிலிருந்தே இரண்டாவது வானம், ஒழுங்கு செய்யப்பட்ட காணக்கூடிய பூமி, அழகான நீர்நிலைகள் மற்றும் படைப்பு கதையாடல்கள் கூறப்பட்டுள்ள எல்லாம் படைக்கப்பட்டன. நாள்களும் உருவாகின. இவை இயக்கத்திலும் உருவிலும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. ஆகவே நேரத்தின் தொடர்ச்சிக்கு உட்பட்டவை. பிரிவு 13. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபோது மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது என்று மறைநூல் கூறும் வார்த்தைகளை பற்றிய எனது தற்காலிக புரிதல் இதுவே. நீர் இதை உருவாக்கிய நேரத்தை நாள் என்று இது கூறவில்லை. எனது புரிதல் என்னவென்றால், விண்ணுலகு என்பது வானத்தின் வானம், அறிவுசார் பருப்பொருள் சாராத வானம். அங்கே அறிவு ஒரே நேரத்தில் நிகழும். பகுதிகளில் அல்ல, புதிராய் அல்ல, மங்களாய் அல்ல, ஆனால் முழுமையாக திறந்த நிலையில் நேருக்கு நேர் காண்பது போல. இப்போது ஒன்றும் அடுத்து வேறொன்றும் என்று அடுத்தடுத்த அறிதல் அல்ல. மாறாக எந்த ஒரு நேர தொடர்ச்சியுமின்றி ஒரே நேரத்தில் நடந்தேறும் அறிதல் இது. மண்ணுலகு என்று நான் சொல்வது மறைவான ஒழுங்கற்ற பூமி. முதலில் ஒன்றும் அடுத்தது இன்னொன்றும் என நடக்கும் நேர தொடர்ச்சி அங்கு கிடையாது. அங்கு உருவம் இல்லை,
இது அது என்ற வேறுபாடு இல்லை. எனது தற்காலிக புரிதல் இதுதான். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தபோது நாட்கள் இல்லை என்பதற்கு காரணம் இவை இரண்டையுமே அது சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று தொடக்கத்திலிருந்தே உருவத்தோடு இருக்கிறது, மற்றொன்று உருவமற்று இருக்கிறது. ஒன்று வானத்தின் வானம் என்னும் விண்ணுலகு, மற்றொன்று மறைவான மற்றும் ஒழுங்கற்ற பூமி என்னும் மண்ணுலகு. தொடர்ந்து மறைநூல் இந்த பூமி பற்றியே பேசுகிறது. 2ஆம் நாளில் உருவாக்கப்பட்டு பெயரிடப்பட்ட வானம் நாட்கள் குறிப்பிடாத விண்ணுலகை குறிக்கிறது. பிரிவு 14. உம் வார்த்தைகளில் என்னே வியத்தகு ஆழம் உள்ளது. மேலோட்டமான பொருள் எங்கள் கண்முன் நின்று தொடக்கநிலை வாசகர்களுக்கு இன்பம் தருகின்றது. ஆனால் ஆழமான பொருள், என் கடவுளே, இன்னும் வியப்பாக இருக்கிறது. இதில் கவனத்தை குவிப்பது என்பது வியப்பை அனுபவிப்பதாகும். போற்றுதற்குரிய வியப்பும் நடுநடுங்கும் அன்புமாகும். உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்கிறேன். இருபுறமும் கூர்மையான வாளினால் நீர் அவர்களை வெட்டி வீழ்த்துவீராக. அப்போது அவர்கள் உம் மறைநூலின் எதிரிகளாக திகழமாட்டார்கள். அவர்கள் இறந்து போகட்டும் என்று நான் சொல்வதன் பொருள் இதுதான். அவர்கள் தங்களுக்கென இறந்து உமக்கென வாழ்வார்களாக. தொடக்க நூல் பற்றி இடரல்படாத, அதை வியந்து பாராட்டுகின்ற மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனது அடியார் மோசே வழியாக இதை எழுதிய கடவுளின் ஆவி இப்பொருளில் எழுதவில்லை. நீ சொல்வது அவரது பொருள் அல்ல, அது வேறொரு பொருள், அதுவே எங்கள் விளக்கம் என்கின்றனர். எங்கள் அனைவரின் கடவுளே, உம்மை நடுவராக கொண்டு நான் அளிக்கும் விடை இதுவே. பிரிவு 15. படைத்தவரின் உண்மையான நிரந்தரம் பற்றி, அதாவது அவரது இயல்பும் விருப்பமும் எங்கும் எப்போதும் மாறுவதில்லை. உண்மை எனது காதுகளில் உரைப்பதை பொய் என்று நீர் சொல்ல மாட்டீர். அவர் ஒன்றை ஒரு நேரத்திலும் மற்றொன்றை இன்னொரு நேரத்திலும் விரும்புகிறவர் அல்லர். ஒரே நேரத்தில் ஒரு முறையில் அவர் தான் விரும்பும் அனைத்தையும் விரும்புகிறார். தனது முடிவை அவர் புதுப்பிக்க வேண்டியதில்லை. இதை இப்போதும் அதை அப்போதும் விரும்புகிறவர் அல்லர் அவர். தான் முன்பு விரும்பாததை பின்பு விரும்புகிறவரும், தான் ஏற்கனவே விரும்பியதை பின்னர் நிராகரிப்பவரும் அல்லர். அப்படி இருக்கும் விருப்பம் மாறக்கூடியது. மாறக்கூடிய எதுவும் நிரந்தரமல்ல. ஆனால் நம் கடவுள் நிரந்தரமானவர். மேலும் எதிர்கால நிகழ்வுகள் பற்றி எதிர்பார்ப்பு நிகழும் போது நேரடி நிகழ்வாக மாறுகிறது என்றும், அப்படி நிகழும் நேரடி நிகழ்வு நினைவாக இறந்த காலத்தில் மறைகிறது என்றும் நான் சொல்வதையும் அவர் மறுக்க மாட்டார். ஆனால் மாற்றத்திற்கு உட்படும் எந்த கவனமும் மாறக்கூடியது. மாறக்கூடியது எதுவும் நிரந்தரமல்ல. நம் கடவுள் நிரந்தரமானவர். இவற்றை நான் முன்மொழிந்து ஊகித்து, எனது கடவுள் நிரந்தரமான கடவுள் படைத்தபோது அவரது விருப்பத்தில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை என்றும், அவரது அறிவில் தற்காலிகம் இல்லை என்றும் கண்டறிகிறேன். எனக்கு முரண்படுவோர் என்னிடம் சொல்வது என்ன? மேற்கான முன்மொழிதல்கள் பொய்யானவையா? இல்லை எனச் சொல்கிறார்கள் அவர்கள். அப்புறம் என்ன? மேலான நன்மைத்தனமும் மேலான இருத்தலும் கொண்டவரே உருவம், பருப்பொருளை கொண்டிருக்கிற எல்லா இயல்புகளையும் உருவாக்கியவர் என்பதில் தவறில்லை. அவர்கள் இதை மறுப்பதில்லை. பின் உண்மையும் நிரந்தரமுமான கடவுளோடு நிரந்தரமாக இல்லாமல், ஆனால் தூய்மையான அன்பால் அவரோடு இணைந்திருக்கும், அவரை விட்டு என்றும் அகலாத, மாற்றங்களுக்கும் நேரத்தின் தொடர்ச்சிகளுக்கும் உட்படாமல் அவரை பற்றியே எந்நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் படைப்பு தளம் இல்லை என மறுதலிக்கிறார்களா? நீர் கட்டளையிடுவது அனைத்தையும் விரும்பும் அதற்கு கடவுளே உம்மை காட்டும். நீர் ஒருவரே அதற்கு போதும். உம்மிடமிருந்து விலகி அது தன் மையம் நோக்கிச் செல்வதில்லை. இந்த இறை இல்லம் மண்ணாலோ அல்லது கோள்களின் பருப்பொருட்களாலோ கட்டப்பட்டது அல்ல. ஆவி சார்ந்த இது உமது நிரந்தரத்தில் பங்கேற்கிறது. அது என்றும் கரையற்றது. அதை என்றென்றும் நீரே நிலைநிறுத்தியுள்ளீர். மாறாக நியமத்தை அவற்றுக்கு ஏற்படுத்தினீர். இருந்தாலும் அது உம்மோடு உடன் நிரந்தரத்தில் இல்லை. அதற்கு தொடக்கம் இருந்தது, அது படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட இத்தலத்திற்கு முன் நேரம் இருந்தது என்று நாங்கள் அறியவில்லை. ஏனெனில் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. எம் கடவுளாகிய உமது ஞானத்தை உருவாக்கப்பட்ட ஞானத்தின் தந்தையாகிய உம்மை குறிப்பதல்ல. உம் ஞானம் உம்மோடு நிரந்தரமாகவும் உமக்கு சமமாகவும் உம்மை ஒத்ததாகவும் இருக்கிறது. அவர் வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன. அவரே தொடக்கம்.
அத்தொடக்கத்திலேயே நீர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தீர். இந்த பாடத்தில் ஞானம் என்பது படைக்கப்பட்ட ஒன்று. இதன் இயல்பு அறிவு சார்ந்தது. ஒளியை பற்றி எண்ணத்தில் உருவாகும் ஒளி இது. படைக்கப்பட்டிருந்தாலும் இது ஞானம் என்றே அழைக்கப்படுகிறது. ஒளிர்விக்கும் ஒளிக்கும் ஒளிர்விக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு இருப்பது போல, நியாயப்படுத்தும் நீதிக்கும் நியாயப்படுத்துவதால் வரும் நீதிக்கும் வேறுபாடு இருப்பது போல, படைக்கும் ஞானத்திற்கும் படைக்கப்பட்ட ஞானத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. நாங்களும் நீதி என அழைக்கப்படுகிறோம். உமது பவுல் அடியார் சொல்வது போல, நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு நீதியாகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆக எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன் ஞானம் ஒன்று இருந்தது. அந்த ஞானமே ஒரு படைக்கப்பட்ட பொருள். இதுவே உமது தூய நகரத்தின் பகுத்தறியும் அறிவு கூர்மை உடைய ஆன்மா. அந்த நகரமே உரிமை பெண், எங்கள் அன்னை, நிலையானது. அதற்கு முன் நேரம் இல்லை. ஏனெனில் நேரம் படைப்பதற்கு முன்னே அது படைக்கப்படுகிறது. இதுவே அனைத்துக்கும் முதலாக படைக்கப்பட்டது. இருந்தாலும் இதற்கு முன் இருப்பது படைத்தவரின் நிரந்தரம். அவரால் படைக்கப்பட்டதால் அது தொடக்கத்திற்கு வந்தது, நேரத்தில் அல்ல. ஏனெனில் நேரம் அப்போது இல்லை, ஆனால் அதற்குரிய சிறப்பான நிலையில் வந்தது. எங்கள் கடவுளே, அது உம்மிலிருந்து வந்தாலும் உம்மைவிட தனியாக இருக்கிறது. ஆனால் அது நீர் அல்ல. நேரம் அதற்கு முன்னும் அதனிலும் இல்லை. ஏனெனில் அது தொடர்ந்து உமது முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதன் கவனம் சிதறுவதில்லை. ஆகையால் அது பன்மைப்படுவதோ அல்லது மாறுவதோ இல்லை. இருந்தாலும் மாறும் தன்மை அதன் பண்பாக இருக்கிறது. ஆகையால்தான் நண்பகல் கதிரவனாகிய உம்மால் ஒளிர்விக்கவும் வெப்பமாக்கப்படவும் இல்லை என்றால் அது இருளாகி குளிர்ந்து போகும். ஏனெனில் அது உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஒளியும் அழகும் நிறையில்லமே. என் ஆண்டவர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன். அவரது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன். அவரே உன்னை கட்டியவர், அவரே உன் உரிமையாளர். நான் சுற்றித் திரிகையில் என் ஏக்கம் உன்மீது இருப்பதாக. என்னையும் உனது சொந்தமாக்கும்படி உன்னை உருவாக்கிய அவரிடம் மன்றாடுவேன். ஏனெனில் என்னை உருவாக்கியவரும் அவரே. காணாமற்போன ஆட்டைப்போல் நான் அலைந்து திரிந்தேன். ஆனால் உன்னை கட்டிய என் ஆயனின் தோள்கள் மேல் சுமந்து உன்னிடம் கொண்டுவரப்பட்ட நான் எதிர்நோக்கியுள்ளேன். எனது எதிரிகளே, நீங்கள் சொல்வது என்ன? மோசேயை நீங்கள் கடவுளின் அர்ப்பணமிக்க அடியார் என்றும் அவரது புத்தகங்கள் தூய ஆவியாரின் வாக்குகள் என நம்பினாலும் என் விளக்கத்திற்கு முரண்படுகிறீர்கள். இந்த இறை இல்லம் கடவுளோடு நிரந்தரமானது இல்லை என்றாலும் இது விண்ணுலகில் நிலையானது தானே. நீங்கள் அங்கே நேரத்தின் தொடர்ச்சியை தேடுகிறீர்கள், ஆனால் அது அங்கே இல்லை. இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே உள்ள தொலைவையும் நேரத்தின் தற்காலிகத்தின் ஓட்டத்தையும் அது கடந்து நிற்கிறது. அது கடவுளின் அண்மையை தனது நலமென கொள்கிறது. இதுதான் என அவர்கள் சொல்கிறார்கள். எனது உள்ளம் தனக்குள் அவரது புகழ்ச்சியின் குரலை கேட்டபோது எதை நோக்கி என் இதயம் கூக்குரல் எழுப்பியது? இது பொய் என்கிறீர்களா? உருவமற்ற பருப்பொருள் அங்கே இருந்தது என்றும் உருவமில்லாததால் ஒழுங்கு இல்லை என்றும் சொல்கிறீர்களா? ஒழுங்கு இல்லாத போது நேரத்தின் தொடர்ச்சி சாத்தியமல்ல. இந்த ஒன்றுமில்லாமைக்கு அடுத்த நிலை இது ஒன்றுமில்லாமை அல்ல, இருக்கின்ற எல்லாவற்றின் ஊற்றாக இருந்தது. இதையும் நாங்கள் மறுப்பதில்லை என்கிறார்கள் அவர்கள். பிரிவு 16. என் கடவுளே, உண்மை என் உள்ளத்தில் ஒலித்த இவற்றை ஏற்றுக்கொள்பவர்களோடு நான் உரையாட விரும்புகிறேன். இவற்றை எதிர்ப்பவர்கள் தாங்கள் விரும்பும் வரை என்னை நோக்கி குரைக்கட்டும். அவர்கள் வறண்டு விடுவார்கள். அவர்களை மௌனமாக இருக்குமாறு நான் வலியுறுத்தி வார்த்தைக்கு அவர்கள் மனம் திறக்குமாறு அறிவுறுத்துவேன். அவர்கள் மறுத்து என்மேல் பாய வந்தால், என் கடவுளே, என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். உண்மையை என் இதயத்தில் பேசியருளும். நீர் ஒருவரே அவ்வாறு பேசுகிறீர். என் எதிராளிகள் மண்ணில் விழுந்து மூச்சு திணறும்படியும் தங்களுடைய கண்களில் தாங்களே மண்ணை இறைத்து கொள்ளும்படியும் செய்வேன். நான் எனது அறையில் நுழைந்து முனகிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் அன்பின் பாடல்களை பாடுவேன். எனது சுற்றித் திரியும் பாதையில் எருசலேமை நினைத்து அதை நோக்கி என் கண்களை உயர்த்துவேன். எருசலேமே என் தாய்நாடு, எருசலேமே என் அன்னை. அதற்கும் மேலாக உம்மை நினைவு கூறுவேன். நீரே அதன் அரசர், வெளிச்சம், தந்தை, ஆசிரியர், கணவர்,
தூய மற்றும் வல்லமையான மகிழ்ச்சி, திடமான களிப்பு மற்றும் எல்லா நன்மைத்தனமும். நீரே மேன்மையான மற்றும் உண்மையான நன்மை. என் கடவுளே, என் இரக்கமே, அன்பான அந்த அன்னையின் அமைதிக்குள் அங்கேதான் என் ஆவியின் முதற்கனிகள் இருக்கின்றன. அதுவே எனது உண்மையான ஊற்று. அங்கே நீர் என்னை முழுவதும் கூட்டிச் சேர்த்து எனக்கு புது உரு தரும் வரை நான் திரும்ப மாட்டேன். உண்மையானவற்றை பொய்யென்று விவாதிக்காதவர்களையும் புனித மனிதர் மோசே எழுதிய புனித மறைநூலை மதித்து அதில் உள்ளவற்றை ஏற்றுக்கொள்கிறவர்களையும் நான் விட்டுவிடுவேன். ஆனால் இவற்றுள் ஏதாவது ஒன்றில் எங்களோடு முரண்படுபவர்களோடு என் நிலைப்பாடு இதுதான். எங்கள் கடவுளே, நீரே எனது ஒப்புகைகளுக்கும் அவர்களின் முரண்களுக்கும் இடையே நடுவராக இருப்பீராக. பிரிவு 17. அவர்கள் சொல்கிறார்கள், இது உண்மையாக இருந்தாலும் மோசே தூயாவியால் வெளிப்படுத்தப்பட்டு தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்று சொன்னபோது அவர் இந்த 2 விடயங்களையும் தன் உள்ளத்தில் கொண்டிருக்கவில்லை. விண்ணுலகு என்பது ஆவிசார் அல்லது அறிவுசார் படைப்பு என்றும் அது எப்போதும் கடவுளின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறதோ என்றும், மண்ணுலகு என்பது உருவமற்ற பொருள் என்றோ அவர் பொருள் கொள்ளவில்லை. அப்புறம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், அவரது உள்ளத்தில் இருந்தது இதுதான். அது என்ன? விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்னும் சொற்கள் வழியாக மோசே சொல்ல விரும்பியது காணக்கூடிய முழு உலகின் பொது வடிவத்தையே. ஏனெனில் அதற்கு பின் கடவுள் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார். தூய ஆவியாரின் உந்துதலின்படி இந்த வரிசை வந்துள்ளது. அவர் யாருக்காக இதை எழுதினாரோ அவர்கள் உடல் சார்ந்தவர்கள், கரடுமுரடானவர்கள். எனவே கடவுளின் காணக்கூடிய செயல்களை மட்டும் அவர் அவர்களுக்கு எழுத விரும்புகிறார். இருந்தாலும் உருவமற்ற பருப்பொருளை மறைவான ஒழுங்கற்ற பூமி என்றும் ஆழமான இருள் என்றும் குறிப்பதை புரிந்து கொண்டால் இணக்கமின்மை எதுவும் இல்லை. ஏனெனில் இங்கிருந்தே காணக்கூடிய மற்றவை படைக்கப்படுவதாக மற்ற அருள் வாக்கியங்கள் சொல்கின்றன. என்ன சொல்வது? இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்னும் சொல்லாடல் இந்த உருவமற்ற குழப்பமான பருப்பொருளை முன்குறிப்பதாக இருக்கிறது. ஏனெனில் அதிலிருந்துதான் நாம் காணும் இந்த உலகம் படைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. இந்த உலகம் வழக்கமான சொல்லாடலில் விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என அழைக்கப்படுகிறது. மேலும் ஒரு விளக்கமும் உண்டு. விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்ற சொல்லாடல் காண முடியாததிலிருந்து காணக்கூடிய அனைத்தையும் என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக கடவுள் ஞானத்தில் தொடக்கத்தில் படைத்த எல்லாவற்றையும் விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்னும் சொல்லாடல் குறிக்கிறது. இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் இயல்பிலிருந்து உருவாக்கப்பட்டவை அல்ல. அனைத்தும் ஒன்றுமில்லாமையிலிருந்து படைக்கப்பட்டன. ஏனெனில் கடவுளைப் போல அவற்றுக்கென்று தனிப்பட்ட இருத்தல் இல்லை. அவை ஒவ்வொன்றும் மாறும் தன்மை கொண்டவை. நிரந்தரமான இறை இல்லம் போன்று நிலையானதோ அல்லது மாற்றத்திற்குட்படுகின்ற மனித ஆன்மா அல்லது உடல் போன்றதோ எல்லாமே மாறும் தன்மை கொண்டவை. ஆக விண்ணுலகும் மண்ணுலகும் எதிலிருந்து உருவானதோ அதுவே காண இயலாத மற்றும் காணக்கூடியவற்றின் பொதுவான பருப்பொருள். இந்த புரிதலில் உருவமற்ற படைப்பு என்பது மறைவான மற்றும் ஒழுங்கற்ற பூமி மற்றும் ஆழத்தின் மேல் இருள் என்னும் சொற்களால் குறிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மறைவான ஒழுங்கற்ற பூமி என்பது உடல்சார் பருப்பொருளையும் ஆழத்தின் மேல் இருள் என்பது ஆவிசார் தளத்தையும் குறிக்கிறது. வேறொரு விளக்கம் கொடுப்பவரும் உண்டு. அவர்களை பொறுத்தவரையில் பாடத்தில் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்னும் வாக்கியத்தில் விண்ணுலகு மண்ணுலகு என்னும் சொற்கள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்ட உருவம் பெற்ற காணக்கூடிய அல்லது காண இயலாதவற்றை குறிப்பன அல்ல. மாறாக உருவாக்குவதற்கும் படைப்பதற்குமான தயார் நிலையே அவை குறிக்கின்றன. தொடக்க நிலையில் எல்லாம் குழப்பத்தில் இருந்தன. பண்புகளும் உருவங்களும் தனித்தனியே இல்லை. பின் அவை ஒழுங்கு செய்யப்பட்டு விண்ணுலகு மண்ணுலகு என அழைக்கப்பட்டன. விண்ணுலகு ஆவிசார் படைப்பையும் மண்ணுலகு உடல்சார் படைப்பையும் குறிக்கின்றது. பிரிவு 18. மேற்காணும் விளக்கங்களை கேட்டு ஆராய்ந்த பின் வெறும் சொற்களை பற்றி சண்டையிட நான் விரும்பவில்லை. ஏனெனில் அது பயனற்றதும் கேட்போரின் அழிவுக்கு உகந்ததுமாகும். மேலும் திருச்சட்டம் நல்லது, தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற நம்பிக்கை ஆகியவற்றினின்று அன்பை தூண்டி எழுப்புவதே அதன் நோக்கம்.
திருச்சட்டமும் இறைவாக்குகளும் எந்த 2 கட்டளைகளில் தொங்கின என்பதை நம் தலைவர் நன்கு அறிவார். என் கடவுளே, என் மங்கிய கண்களின் ஒளியே, எனது ஒப்புகையில் நான் இவற்றை வலியுறுத்துகிறேன். தொடக்க நூலின் இச்சொற்களுக்கு வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இப்பாடத்தை நான் ஒரு மாதிரியும் மற்றவர் இன்னொரு மாதிரியும் புரிந்து கொண்டால்தான் என்ன? விவிலியம் படிக்கும் நாம் அனைவரும் ஆசிரியரின் பொருளை அறிந்து கொள்ள முயல்கிறோம். ஆனால் அவர் உண்மையைச் சொல்வதாக நம்பும் போது அது நமக்கு ஏற்கனவே தெரியும் என்றோ அல்லது அது தவறு என்றோ சொல்ல நாம் துணிவதில்லை. ஒவ்வொரு விளக்கம் தருபவரும் மறைநூல்களை ஆராய்ந்து பாடத்தின் ஆசிரியர் சொல்ல விரும்பிய பொருளை காண முற்படும் போது அதை நீர் உண்மை என வெளிப்படுத்தினால் தவறு என்ன? அப்பொருளை அந்த ஆசிரியரே குறிக்கவில்லை என்றாலும் இந்த விளக்க உரையாளர் பார்ப்பதை அவர் தேர்ந்து தெளியவில்லை என்றாலும் தவறு என்ன? பிரிவு 19. ஆண்டவரே, நீர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கினீர் என்பது உண்மை. தொடக்கம் என்பது உமது ஞானம். அதிலிருந்தே நீர் அனைத்தையும் உருவாக்கினீர் என்பது உண்மை. காணக்கூடிய உலகம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் சார்ந்துள்ளது. இவ்வார்த்தைகள் உருவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட அனைத்தின் சுருக்கம் என்பது உண்மை. மாறுகின்ற எல்லாவற்றிலும் ஒரு வகையான உருவமற்ற தன்மை அடங்கியிருக்கிறது என்பதும் இதன் வழியாகவே பருப்பொருள் தனது உருவில் மாற்றம் பெறுகிறது என்பதும் உண்மை. மாறா தன்மை கொண்ட உருவத்திற்கு அருகில் நேரம் வர முடியாது என்பதும் அது மாறும் தன்மை கொண்டிருந்தாலும் மாறுவதில்லை என்பதும் உண்மை. ஒன்றுமில்லாமைக்கு அடுத்த நிலையில் இருக்கும் உருவமற்ற நிலை நேரத் தொடர்ச்சிக்கு உட்படுவதில்லை என்பதும் உண்மை. ஒன்று எதிலிருந்து உருவாக்கப்படுகிறதோ அதன் பெயரையே தனக்கு குறிப்பதாக வைத்துக் கொள்ளலாம் என்பதும் உண்மை. ஆக ஒரு வகையான உருவமற்ற நிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட விண்ணுலகும் மண்ணுலகும் விண்ணுலகு மண்ணுலகு என அழைக்கப்படலாம். உருவம் கொண்டிருக்கின்ற எல்லா பொருட்களில் எதுவும் உருவமற்ற மண்ணுலகுக்கும் ஆழத்திற்கும் தொடர்புடையது அல்ல என்பதும் உண்மை. நீர் உருவம் கொடுத்து படைத்த எல்லாவற்றையும் மட்டுமல்லாமல் படைக்கும் திறன் பெற்றிருப்பவற்றையும் உருவத்தை ஏற்க தயாராக இருப்பவற்றையும் உருவாக்கினீர் என்பது உண்மை. உம்மிடமிருந்தே அனைத்தும் தங்களது இருத்தலை பெறுகின்றன. உருவமற்றதிலிருந்து உருவம் பெறும் அனைத்தும் முதலில் உருவமற்று இருந்து பின் உருவம் பெறுகின்றன என்பது உண்மை. பிரிவு 20. உம்மால் தங்களது அகக்கண்கள் ஒளியூட்ட பெற்றவர்களும் உமது பணியாளர் மோசேயின் வார்த்தைகள் ஆவியும் உண்மையும் என நம்புகிறவர்களும் மேற்கான உண்மையான முன்மொழிதல்களை ஐயமின்றி ஏற்றுக்கொள்வர். மேற்காணும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை உருவாக்கலாம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்னும் வாக்கியம் தன்னோடு இருக்கும் தன் வார்த்தை வழியாக கடவுள் ஆவிசார் மற்றும் உடல்சார் உலகங்களை படைத்தார் என்ற பொருளை தரலாம். அல்லது தன்னோடு இருக்கும் தன் வார்த்தை வழியாக கடவுள் இந்த உடல்சார் உலகின் ஒட்டுமொத்த நிறையை படைத்தார் என்னும் பொருளை தரலாம். அல்லது மூன்றாவதாக கடவுள் தன் வார்த்தை வழியாக ஆவிசார் மற்றும் உடல்சார் படைப்பின் உருவமற்ற பருப்பொருளை உருவாக்கினார் என்னும் பொருள் தரலாம். நான்காவதாக தன் வார்த்தையால் கடவுள் உடல்சார் படைப்பின் உருவமற்ற பருப்பொருளை உருவாக்கினார். அப்போது விண்ணுலகமும் மண்ணுலகமும் இன்னும் குழப்பமான நிலையில் இருந்தன. இப்போது அதை நாம் தனித்தனியாக பார்க்கிறோம் என்று பொருள் தரலாம். ஐந்தாவதாக உருவாக்கத் தொடங்கும் போது கடவுள் உருவமற்ற பருப்பொருளை உருவாக்கினார். அதில் விண்ணுலகமும் மண்ணுலகமும் குழப்பமான நிலையில் இருந்தன. இப்போது அவற்றுக்கு உருவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை தங்களில் உள்ள எல்லாவற்றோடும் நம் கண்களுக்கு தெரிகின்றன என்று பொருள் தரலாம். பிரிவு 21. அதைத் தொடர்ந்து வருகிற வார்த்தைகளை பொறுத்தவரையில் இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிதல்களை கருத்தில் கொண்டு பின்வரும் விளக்கத்திற்கு நாம் வரலாம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது என்னும் வாக்கியத்தின் பொருள் கடவுள் உருவாக்கிய பருப்பொருள் பருப்பொருள்களின் உருவற்ற பொருளாக இருந்தது. அங்கு ஒழுங்கும் ஒளியும் இல்லை. இன்னொரு பொருள் விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்னும் முழுமை உருவற்ற ஒளியற்ற பருப்பொருளாக இருந்தது. அவற்றிலிருந்து உடலியல் வானமும் உடலியல் பூமியும் நாம் அவற்றில் புலன்களால் அறியும் அனைத்தும் உருவாக்கப்பட்டன. இன்னொரு பொருள் விண்ணுலகு மற்றும் மண்ணுலகு என்னும் முழுமை உருவற்ற ஒளியற்ற பருப்பொருளாக இருந்தது. அதிலிருந்து வானத்தின் வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டன. இந்த பூமியே நாம் காண்கின்ற அனைத்தும் உருவாக காரணமாக இருந்தது. இன்னொரு பொருள் உருவமற்ற ஒன்று விண்ணுலகம் மண்ணுலகம் என அழைக்கப்படவில்லை.
ஏனெனில் உருவமற்ற நிலை ஏற்கனவே இருந்தது. அது மறைவான மற்றும் ஒழுங்கற்ற பூமியாக இருந்தது. ஆவிசார் மற்றும் உடல்சார் படைப்பு ஏற்கனவே நடந்துவிட்டது. இன்னொரு பொருள், முதலில் ஒரு வகையான உருவமற்ற நிலை இருந்தது. அதிலிருந்து கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். இதுவே ஒன்று மேலாகவும் மற்றொன்று கீழாகவும் மாறி எல்லா படைப்புகளும் உருவாக காரணமாயின. பிரிவு 22. மேற்காணும் விளக்கங்களில் இறுதியாக உள்ள இரண்டை பின்வருமாறு எதிர்க்கலாம். உருவமற்ற பருப்பொருள் என்றால் விண்ணுலகும் மண்ணுலகும் என்பதை நிராகரித்தால், கடவுள் ஒன்றையும் உருவாக்கும் முன்பே ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. அதிலிருந்து விண்ணுலகும் மண்ணுலகும் படைக்கப்பட்டுள்ளன. கடவுள் இந்த உருவமற்ற பருப்பொருளை உருவாக்கினார் என்று விவிலியம் பதிவு செய்யவில்லை. தொடர்ந்து வரும் வார்த்தைகள், அதாவது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது, இவை உருவமற்ற பொருளை இப்படித்தான் எடுத்துரைத்தாலும் ஏற்கனவே கடவுள் உருவாக்கியுள்ள விண்ணுலகையும் மண்ணுலகையும் தான் இது குறிக்குமே தவிர வேறொன்றையும் குறிக்கும் என நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மேற்காணும் எதிர்வாதங்களை கேட்பவர்கள் இப்படி விடையளிப்பார்கள். கடவுளிடமிருந்தே எல்லாம் வந்தாலும் வருபவை அனைத்தும் நல்லனவாயிருக்கின்றன என்றாலும் கடவுள் உருவாக்கிய பருப்பொருள் உருவற்று இருந்தது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. படைக்கப்பட்டு உரு கொடுக்கப்பட்ட பொருளில் இருக்கும் நன்மைத்தனம் எப்படி மிகுதியாக இருக்குமோ அதுபோலவே படைக்கப்பட்டு உருப்பெறும் பொருளில் இருக்கும் நன்மைத்தனம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அது நன்மையானதே. கடவுள் இந்த உருவமற்ற தன்மையை உருவாக்கினார் என்று விவிலியம் சொல்லவில்லை. கெரூபுகள், செராபீன்கள், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியவற்றின் படைப்பு பற்றியும் விவிலியம் சொல்லவில்லை. இருந்தாலும் கடவுளே அவை அனைத்தையும் உருவாக்கினார் என்பது தெளிவு. கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்னும் வாக்கியம் அனைத்தையும் உள்ளடக்குகிறது என்றால், கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்த நீர்த்திரள் பற்றி நாம் என்ன சொல்வோம்? நீர்த்திரள் என்பது மண்ணுலகம் என்ற வார்த்தைக்குள் அடங்குகிறது என்றால், மண்ணுலகு எப்படி உருவமற்ற பருப்பொருளாக இருக்கும்? ஏனெனில் நாம் காணும் நீர்த்திரள் அழகானது இல்லையா? அல்லது இந்த புரிதலை நாம் ஏற்றுக்கொண்டால், உருவமற்ற நிலையிலிருந்து வானம் உருவாக்கப்படுவதாகவும் அது விண்ணுலகம் என அழைக்கப்படுவதாகவும் விவிலியம் சொல்வது ஏன்? உருவமற்ற நிலையிலிருந்து நீர்த்திரள் உருவானது என அது ஏன் சொல்வதில்லை? ஏனெனில் நீர்த்திரள் என்பது உருவமற்றதோ காண முடியாததோ அல்ல. அது பொங்கி வழிந்து ஓடுவது, அழகாக இருக்கக்கூடியது. விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேரட்டும் என்று கடவுள் சொன்னபோது அழகு வந்தது என்று சொல்வோமாயின், வானத்திற்கு மேலே உள்ள நீரை பற்றி நாம் என்ன சொல்வது? அது உருவமற்று இருந்தால் மதிப்புக்குரிய பெயரை பெற முடியுமா? அவை உருவம் பெற்றதை விவிலியம் பதிவு செய்யவில்லை. தொடக்க நூல் அது பற்றி அமைதி காக்கலாம். ஆனால் நம்பிக்கையும் பகுத்தறிவும் கடவுளே அதை உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. மேலும் அவற்றை பற்றிய குறிப்பு தொடக்க நூலில் இல்லாததால் வானத்தின் மேலுள்ள நீர் கடவுளைப் போல நிரந்தரமாக இருந்தது என்று எவரும் சொல்ல துணிவதில்லை. அப்படியென்றால் நமக்கு போதிக்கும் உண்மையின் ஒளியில் உருவற்று வெறுமையாக என்பதையும் ஆழம் என்பதையும் கடவுள் ஒன்றுமில்லாமலிருந்து உருவாக்கினார் என்றும் அவை அவரோடு நிரந்தரமானவை அல்ல என்றும் விவிலியம் இதை பதிவு செய்யவில்லை என்றாலும் புரிந்து கொள்ள முடியாதா? பிரிவு 23. எனது வலுவற்ற அறிவில் நான் மேற்காணும் கருத்துக்களை கேட்டு ஆய்ந்தறிந்த பின் நான் உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். என் கடவுளே, உமக்கு எல்லாம் தெரியும். உருவங்களை பயன்படுத்தி ஆசிரியர்கள் எழுதுவதை புரிந்து கொள்வதில் 2 வகை உடன்பாடின்மை எழலாம். முதலில் கேள்விக்குரிய விடயத்தில் உள்ள உண்மை. இரண்டாவது எழுதுபவரின் நோக்கம். படைப்பின் தோற்றத்தை பற்றிய உண்மைக்கான தேடல் என்பது ஒன்று. தான் எழுதியதை வாசிப்பவரும் கேட்பவரும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என அடியார் மோசே விரும்பினார் என ஆராய்வது என்பது மற்றொன்று. முதலாவதை பொறுத்தவரையில் தங்களுக்கு தெரிந்தது எல்லாம் தவறு என்றாலும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையில் இருப்பவர்களோடு நான் என்னை இணைத்து கொள்ள மாட்டேன். இரண்டாவதில் மோசே சொன்னதில் உண்மையில்லாமலும் இருக்கலாம் என்று சொல்வாரோடு எனக்கு தொடர்பில்லை. ஆனால் ஆண்டவரே, உம்மோடு இருக்கும் ஒன்றிப்பில் நான் மகிழ்ந்து நான் இணைந்து கொள்ள விரும்புவோர் யாரெனில் உமது உண்மையை உண்டு உமது அன்பின் அகலம் காண்பாரோடுதான். அவர்களோடு இணைந்து உமது வார்த்தைகளை நெருங்கும் நான் மோசேயின் எழுத்துக்கள் வழியாக நீர் வெளிப்படுத்தியுள்ள திருவுளத்தை அங்கே காண்பேன். அவரின் எழுதுகோள் வழியாக
நீர் திருவுளத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளீர். பிரிவு 24. மேற்காண வார்த்தைகளுக்கு பலர் பல விளக்கங்கள் காண முயல, அவற்றில் இதுதான் மோசே சொல்ல விரும்பியது என்றும் இதுதான் கதையாடலின் பொருள் என்றும் உறுதியுடன் அறிந்து கொள்பவர் யார்? அல்லது மோசே இதைச் சொன்னாலும் அல்லது வேறொன்றைச் சொன்னாலும் இது உண்மை என்று ஒருவர் சொல்ல முடியுமா? எங்கள் கடவுளே, நான் அடியான், உமக்கு நான் பொருத்தனை செய்தேன். அந்த பொருத்தனையை இந்த ஒப்புகையில் இரக்கத்தால் நிறைவேற்ற விரும்புகிறேன். உமது மாறாத வார்த்தையில் நீர் காண்கின்றவை காணாதவை அனைத்தையும் உருவாக்கினீர் என முழு நம்பிக்கையோடு உறுதிபட அறிக்கையிடுகிறேன். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்ற வாக்கியத்தை எழுதும் போது மோசே இதையே தன் மனத்தில் வைத்திருந்தார் என்று நான் எதையும் உறுதியோடு சொல்ல மாட்டேன். உமது உண்மையில் இந்த முன்மொழிதல் சரி என எனக்கு உறுதியாக தெரிந்தாலும் மோசேயின் உள்ளத்தையும் அவர் எழுதிய போது அவரின் மன ஓட்டத்தையும் என்னால் பார்க்க முடியாது. தொடக்கத்தில் என்று அவர் எழுதிய போது அவர் படைப்புச் செயலின் தொடக்கத்தை மனதில் வைத்து எழுதியிருக்கலாம். விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகம் என்ற வார்த்தையின் பொருள் தொடக்க நிலை, உருவமற்ற நிலை என்று கருதியிருக்கலாம். மேற்கான முன்மொழிதல்கள் அனைத்தும் உண்மையான அறிக்கைகளே. ஆனால் இவற்றில் மோசேயின் மனத்தில் எது இருந்தது என்பதை நான் தெளிவாக காண்பதில்லை. இருந்தாலும் இம்முன்மொழிதல்களில் ஒன்றுதான் அவரது மனதில் இருந்தது என்றாலும் அல்லது அவரது மனத்தில் இருந்ததை நான் இங்கே பட்டியலிடவில்லை என்றாலும் அவர் பார்த்தது உண்மை என்பதிலும் அவர் பொருத்தமான வார்த்தைகளில் அதை பதிவு செய்தார் என்பதிலும் எனக்கு ஐயமில்லை. பிரிவு 25. இப்படி சொல்லி யாரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். நீ சொல்வதை அல்ல, நான் சொல்வதையே மோசே மனதில் எண்ணினார் என்று என்னிடம் யாராவது நீ சொல்வதையே மோசே மனதில் எண்ணினார் என நீ எப்படி அறிந்தாய் என கேட்டால், மேற்கூறியவாறு அல்லது ஒரு நீண்ட விவாத அடிப்படையில்தான் நான் பதிலளித்திருப்பேன். ஆனால் நீ சொல்வதை அல்ல, நான் சொல்வதையே மோசே மனதில் எண்ணினார் என்று தொடர்ந்து சொன்னால், என் கடவுளே, எளியவரின் வாழ்வே, என் இதயத்தில் மென்மையாக மழை பொழிந்து எனது எதிராளிகளை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வரமருளும். இவர்கள் என்னைவிட அதிகம் தெரிந்தவர்கள் என்பதாலோ அல்லது மோசே எண்ணியது இவர்களுக்கு தெரியும் என்பதாலோ இவர்கள் இப்படி பேசவில்லை. மாறாக இவர்கள் ஆணவமிக்கவர்களாக இருப்பதாலேயே இப்படி பேசுகிறார்கள். மோசேயின் கருத்தை அறிந்திராத இவர்கள் தங்களது கருத்தையே விரும்புகிறார்கள். அது உண்மை என்பதால் அல்ல, அது தங்களுடையது என்பதால் விரும்புகிறார்கள். அப்படி இல்லை என்றால் இன்னொருவரின் விளக்கத்தை மதித்து உண்மை என ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களது கருத்தை நான் மதித்து ஏற்றுக்கொள்கிறேன். அது அவர்களுடையது என்பதற்காக அல்ல, மாறாக அதிலும் உண்மை இருக்கிறது என்பதற்காக. உண்மையாக இருப்பது எதுவும் ஒருவரது தனிப்பட்ட உடைமையாக இருக்க முடியாது. ஒன்று உண்மையாயிருக்க கண்டு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரே நேரத்தில் அது என்னுடையதாகவும் அவர்களுடையதாகவும் மாறுகிறது. ஏனெனில் நாங்கள் எல்லாருமே உண்மையை விரும்புபவர்கள். ஆனால் நான் சொல்வதை அல்ல, தாங்கள் சொல்வதையே மோசே மனதில் எண்ணினார் என்று சொல்லும் அவர்களது வாதத்தை நான் நிராகரிக்கிறேன். நான் அதை மதிக்கவில்லை. அவர்களது கருத்து சரி என்றாலும் அது அவர்களது அறிவால் வந்த துணிச்சல் அல்ல, மாறாக போக்கிரித்தனத்தால் வந்த துணிச்சல். அவர்களது நுண்ணறிவின் விளைவு அல்ல, மாறாக அகந்தையின் விளைவு. ஆண்டவரே, நீதி தீர்ப்புகள் அச்சத்துக்குரியவை. ஏனெனில் உமது உண்மை எனக்கோ இன்னொருவருக்கோ உரியது அல்ல, அது எங்கள் எல்லோருக்கும் பொதுவானது. அது ஒருவருடைய தனிப்பட்ட உடைமையாவது பற்றி நீர் எச்சரிக்கிறீர். அப்படி அதை தனக்கென வைத்துக் கொள்பவர் அதை இழந்து விடுவார். எல்லாரும் பொதுவாக இன்புற்று அனுபவிக்கும் ஒன்றை ஒருவர் தனிப்பட்ட உடைமையாக்கி கொண்டு தான் மட்டும் உரிமை கொண்டாடினால் அவர் பொதுவான உண்மையிலிருந்து தனிப்பட்ட சிந்தனைகளுக்கும் உண்மையிலிருந்து பொய்மைக்கும் தள்ளப்படுகிறார். ஏனெனில் பொய் பேசுகிறவன் தன்னிலிருந்தே பேசுகிறான். கடவுளே, சிறந்த நீதிபதியே, உண்மையே, நான் இந்த எதிரியிடம் சொல்வதை கேட்பீராக. முன்னும் திருச்சட்டத்தை அன்பிற்காக பயன்படுத்தும் என் சகோதரர் முன்னும் நான் பேசுகிறேன். நான் அவரிடம் சொல்வதை கேளும். உமக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறதா என பாரும். இதுவே நான் வழங்கும் சமாதானமான சகோதரத்துவ மறுமொழி. நாம் இருவரும் நீ உண்மை எனச் சொல்வதையும் நான் உண்மை எனச் சொல்வதையும் பார்க்கிறோம் எனில் இதை நாம் எங்கே பார்க்கிறோம்? நான் உன்னில் பார்க்கவில்லை, நீ என்னில் பார்க்கவில்லை. இருவருமே இணைந்து நமது எண்ணங்களுக்கு மேலாக இருக்கின்ற
மாறாத உண்மையில் பார்க்கிறோம். நமது கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வரும் ஒளி பற்றி நாம் வாதாடுவதில்லை என்றால், நமது அண்டை வீட்டுக்காரரின் எண்ணங்கள் பற்றி நாம் ஏன் வாதாட வேண்டும்? ஒருவேளை மோசேயே நம்முன் தோன்றி, இதுதான் நான் சொல்வதன் பொருள் எனச் சொன்னால், நாம் அதை பார்க்காமலேயே நம்புவோம். ஆகவே எழுதியுள்ளதற்கு மேல் போக வேண்டாம். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்பட வேண்டாம். இருமாப்பு கொள்ள வேண்டாம். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் நம் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்துவோமாக. நம்மீது அன்பு கூறுவது போல நமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவோமாக. மோசே அப்புத்தகங்களில் சொல்ல விரும்பிய அனைத்தின் அடித்தளம் மேற்காணும் 2 கட்டளைகளே. நாம் இதை நம்பவில்லை என்றால் ஆண்டவரையே நாம் பொய்யராக்குகிறோம். ஏனெனில் நம் தலைவர் பேசியதை புறக்கணித்துவிட்டு நம் சக பணியாளர் பேசியது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு விளக்கங்கள் மலை போல குவிந்து கிடக்க, அவற்றில் ஒன்றை எடுத்து அதுவே மோசேயின் கருத்து, அதுவே சிறந்தது என்று சொல்வதும் மற்றவற்றின் மீது வாதம் செய்வதும் அன்பிற்கே முரணானது. ஏனெனில் நாம் ஆய்வு செய்யும் மறைநூட்களில் சொல்லப்பட்ட அனைத்துக்கும் அடிப்படையான விதியாக இருப்பது அன்பே. பிரிவு 26. என் கடவுளே, நீர் என் தாழ்வான தாண்மையை உயர்த்தி எனது வேலையிலிருந்து எனக்கு ஓய்வு தருகிறீர். எனது ஒப்புகைகளை கேட்டு என் குற்றங்களை மன்னிக்கிறீர். நான் என்னைப் போல என் அயலாரையும் அன்பு செய்ய எனக்கு கட்டளையிடுகிறீர். உமது நம்பிக்கைக்குரிய பணியாளராகிய மோசேக்கு நீர் வழங்கிய கட்டளை இதுவே. நான் அவரது காலத்தில் பிறந்து நீர் என்னை அவரது நிலையில் வைத்திருந்தால் நான் உம்மிடம் இதையே தான் கேட்டிருப்பேன். என் இதயத்தாலும் நாவாலும் அறிக்கையிட்ட அனைத்தும் புத்தகங்களாக பதிப்பிக்கப்பட்டு அவை உலகின் எல்லா பகுதிகளிலும் வாசிக்கப்பட்டு அவற்றின் அதிகாரம் எல்லா தவறான மற்றும் இருமாப்பு மிக்க போதனைகளையும் தோற்கடிக்க வேண்டுமென விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் ஒரே களிமண்ணிலிருந்து வருபவர்கள். மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆக நான் மோசேயாக இருந்திருந்தால், தொடக்க நூலை எழுதுமாறு உம்மால் பணிக்கப்பட்டிருந்தால், கடவுள் எப்படி படைத்தார் என்பதை புரிந்து கொள்ள இயலாமல் அந்த மொழி தங்களது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று விலக்கி வைக்காத அளவுக்கு இலக்கிய திறத்தோடும் சொல்லாற்றலோடும் எழுதக்கூடிய திறனை நான் பெற்றிருக்க வேண்டும் என விரும்பியிருப்பேன். அப்படி எழுதியிருந்தால் இவர்களுடைய எண்ணங்களும் மாற்று எண்ணங்களும் கூட எனது கதையாடல் பதிவில் இடம் பிடித்திருக்கும். உண்மையின் ஒளியில் இன்னொரு விளக்க உரையாளர் வேறொரு பொருளை பார்த்தால் அந்த பொருளும் அங்கே இருக்கும். பிரிவு 27. சிறிய வெளிக்குள் அடைபட்டிருக்கும் ஊற்று, ஒரே ஊற்றிலிருந்து புறப்படும் ஓடை பல திசைகளில் ஓடுவதை விட அதிக ஆற்றல் மிக்கதாகவும் பல வாய்க்கால்களுக்கு பாய்ந்தோடுவதாகவும் இருக்கிறது. உமது பணியாளரின் பதிவும் அப்படியே இருக்கிறது. மிகச்சிறிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்க, அவற்றுக்கு எழுதப்படும் விளக்கங்களோ மிகவும் பலவாக இருக்கின்றன. வார்த்தைகளின் சிறிய இடைவெளிக்குள் பெரிய உண்மையை அவர் பொதிந்து வைத்துள்ளார். இதிலிருந்து ஒவ்வொரு விரிவுரையாளரும் இவற்றிலுள்ள தனது ஆற்றலை பொறுத்து இப்படி அப்படி நீளமாக சுருக்கமாக என உண்மையை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் இப்பாடங்களை படிக்கும் போது அல்லது கேட்கும் போது சிலர் கடவுளை ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு பெரிய நிறையின் உள்ளார்ந்த ஆற்றலாகவும் எண்ணி திடீரென ஒரு முடிவெடுத்து தூரமாக நின்று கொண்டு விண்ணுலகு மண்ணுலகு என்னும் இரு பெரும் பருப்பொருட்களை படைத்தார் எனவும், அவற்றுள் ஒன்று உயர்ந்தது மற்றது தாழ்ந்தது, எனினும் இரண்டிலும் எல்லாம் அடங்கியுள்ளது எனவும் எண்ணுகிறார்கள். கடவுள் அப்படி ஆகுக என்றார், அப்படியே ஆயிற்று என்னும் வாக்கியத்தை கேட்கும்போது தொடக்கமும் முடிவும் கொண்ட வார்த்தைகளாகவும் நேரத்தில் கடந்து செல்லும் ஒளிகளாகவும் எண்ணுகிறார்கள். வார்த்தைகள் முடிந்தவுடன் எது கட்டளையிடப்பட்டதோ அது இருத்தலுக்கு வந்தது என்றும் இதை போன்ற சில கருத்துக்களையும் அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். இந்த எண்ணங்கள் உருவாக காரணம் அவர்கள் தங்களது பருப்பொருள் உலகோடு கொண்டிருக்கும் நெருக்கம்தான். தாயின் மடியில் வைத்து பாலூட்டப்படும் குழந்தைகள் போல எளிய வார்த்தைகளால் இயக்கப்படும் இத்தகைய மக்களிடம் நம்பிக்கை வளர்கிறது. தங்களது நம்பிக்கையில் கடவுளே தாங்கள் தங்களது புலன்களால் அறியும் அனைத்தையும் வியக்கத்தக்க வகையில் படைத்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு உறுதியாக நம்புகிறார்கள். இவர்களில் யாராவது ஒருவர் விவிலிய மொழியின் எளிய நடையை வெறுத்து தங்களது இருமாப்பு நிறை பலவீனத்தில் தான் நம்பிக்கையில் வளர்ந்த கூட்டுக்கு வெளியே தன்னையே நகர்த்தினால் பாவம், அவர் விழுந்து விடுவார். ஆண்டவராகிய கடவுளே இரக்கம் கொள்ளும். இறக்கையில்லாத குஞ்சுகள்
வழிப்போக்கர்களின் பாதங்களால் மிதிபடாமல் காத்தருளும். உமது தூதரை அனுப்பி அவர்களை மீண்டும் கூட்டுக்குள் சேர்த்தருளும். இவ்வாறாக பறக்கும் வரை அவர்கள் அங்கே வாழ்வார்களாக. பிரிவு 28. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வார்த்தைகள் கூடு போல அல்லாமல் அடர்ந்த புதர் போல இருக்கின்றன. அவற்றில் ஒளிந்திருக்கும் பழங்களை பார்த்து அவற்றை பறிப்பதற்காக கீச்சிட்டு கொண்டே மகிழ்ச்சியோடு பறக்கிறார்கள். உம் வார்த்தைகளை வாசிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ நிரந்தரமான கடவுளே, அவர்கள் அவற்றை இப்படி புரிந்து கொள்கிறார்கள். உமது அசைவற்ற நிரந்தரத்தில் நீர் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கடக்கின்றீர். இருந்தாலும் நேரத்திற்கு உட்பட்ட நிலையில் நீர் உருவாக்காதது எதுவும் படைப்பில் இல்லை. உமது தாண்மையோடு ஒன்றாய் கலந்திருக்கும் உம் திருவுளமே தெரிவால் அனைத்தையும் உருவாக்கியது. உமது தெரிவில் மாற்றமோ புதியதன் உருவாக்கமோ இல்லை. நீர் படைப்பையும் படைத்தவற்றின் உருவையும் உம்மிலிருந்து உம் உருவிலிருந்து உருவாக்கவில்லை. மாறாக ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவமற்று உம்மிடமிருந்து வேறுபட்ட நிலையில் நீர் உருவாக்கினீர். உமது உரு வழியாக நீர் அவற்றுக்கு உரு தந்தீர். அது ஒவ்வொரு பேரினத்திற்கு வரையறுக்கப்பட்டபடி அனைத்தும் அதனதன் நேரத்திலும் திறனிலும் ஒருவராகிய உம்மிடமே திரும்புகின்றன. அனைத்தும் நல்லதாக இருக்கின்றன. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உமது உண்மையின் ஒளியை இவ்வாழ்வில் அறிந்து கொண்டு படைப்பு பொருட்களை கண்டு அக்களிக்கிறார்கள். ஒரு விளக்க உரையாளர் தொடக்கத்தில் கடவுள் உருவாக்கினார் என்னும் பாடத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது, தொடக்கம் என்பது ஞானம், ஏனெனில் இதுவும் நம்மிடம் பேசுகிறது என்கிறார். மற்றொருவர் தொடக்கம் என்பதை படைப்பின் தொடக்க புள்ளி என்றும், தொடக்கத்தில் அவர் உருவாக்கினார் என்பதை முதலில் அவர் உருவாக்கினார் என்றும் புரிந்து கொள்கிறார். மேலும் தொடக்கத்தில் என்பதை ஞானத்தில் நீர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கினீர் என்று புரிந்து கொள்பவர்களில் ஒருவர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் என்பதை பருப்பொருள் என்றும், இன்னொருவர் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பொருட்கள் என்றும் புரிந்து கொள்கிறார். இன்னொருவர் விண்ணுலகம் என்பது ஆவி சார்ந்தது, உருப்பெற்றது என்றும், மண்ணுலகம் என்பது உருவமற்ற உடலியல் பொருள் என்றும் கூறுகிறார். ஆனால் விண்ணுலகும் மண்ணுலகும் என்பதை உருவமற்ற பருப்பொருள் என்று புரிந்து கொள்பவர்கள் இவ்விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு பக்கம் அறிவுசார் மற்றும் உணர்வுசார் படைப்பு நிறைவு பெற ஊற்றாக இருப்பது இதுதான். இன்னொரு பக்கம் இதிலிருந்துதான் உடல்சார் உலகத்தின் மொத்த பருப்பொருள் நாம் காண்கின்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாக வெளிப்பட்டது. இன்னும் விண்ணுலகும் மண்ணுலகும் என்னும் சொல்லாடல் இப்பாடத்தில் ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட படைப்பு பொருட்களை குறிக்கிறது என்று சொல்பவர்கள் இப்படி விளக்கம் தருவதில்லை. ஒரு பக்கம் இது காண இயலாத மற்றும் காணக்கூடிய தலங்களை உள்ளடக்குகிறது. இன்னொரு பக்கம் இது காணக்கூடிய படைப்பை மட்டும் குறிக்கிறது. இதிலிருந்தே நாம் விண்ணகத்தை ஒளி மற்றும் இருள் நிறை மண்ணகத்தின் ஊற்று என்றும் சிந்திக்கின்றோம். பிரிவு 29. இருந்தாலும் தொடக்கத்தில் அவர் உருவாக்கினார் என்னும் சொல்லாடலை முதலில் அவர் உருவாக்கினார் என புரிந்து கொள்பவருக்கு வேறு பாதை இல்லை. விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகம் என்பதை அவர் விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகத்தின் பருப்பொருள், அறிவுசார் மற்றும் உடல்சார் படைப்பு என்றே புரிந்து கொள்வார். ஆனால் விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகம் என்பது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எல்லா படைப்பையும் குறிக்கிறது என்று இவர் சொன்னால், அவரிடம் நான் கேட்கும் கேள்வி இதுதான்: முதலில் கடவுள் இதை செய்தார் எனில் அடுத்ததாக அல்லது தொடர்ந்து அவர் என்ன செய்தார்? பிரபஞ்சத்தை உருவாக்கிய கடவுள் வேறு எதை படைப்பார்? மேலும் அவரிடம் கடவுள் தொடர்ந்து எதுவும் செய்யவில்லை என்றால் இதை எப்படி முதலில் உருவாக்கினார் என்று கேட்டால் அக்கேள்வியை அவர் விரும்ப மாட்டார். ஆனால் அவர் கடவுள் முதலில் உருவமற்ற படைப்பை உருவாக்கினார், அதன் பின் உருவத்தோடு என்று சொன்னால் அவரது விளக்கம் அபத்தமானது அல்ல. ஏனெனில் நிரந்தரத்தில் முதன்மை, நேரத்தில் முதன்மை, விருப்பத்தில் முதன்மை, தோற்றத்தில் முதன்மை போன்றவற்றை வேறுபடுத்தி பார்க்க அவர் அறிந்துள்ளார். நிரந்தரத்தில் முதன்மை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு: எல்லாவற்றுக்குமான கடவுளின் முதன்மை. நேரத்தில் முதன்மை மலரிலிருந்து கனி, விருப்பத்தில் முதன்மை கனியிலிருந்து மலர், தோற்றத்தில் முதன்மை ஒளியிலிருந்து பாடல். இந்த 4 முதன்மைகளில் முதலாவதும் கடைசியானதும் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை, மற்ற 2ம் எளிமையானவை. ஆண்டவரே, உமது நிரந்தரம் மாறா தன்மையில் இருந்து கொண்டு மாறும் தன்மை கொண்ட உலகை உருவாக்குவதை காண்பது அரிது. இந்த உட்பார்வையை நீட்டிப்பது கடினம். இந்த பொருளில் அது முன்னே வருகிறது. அதுபோல ஒளி என்பது பாடலுக்கு முந்தியது என்பதை
மிகவும் எளிதாக யார் கண்டறிய முடியும்? ஏனெனில் பாடல் என்பது உருவம் பெற்ற ஒலி. உருவமில்லாத ஒன்று இருக்கலாம், ஆனால் இல்லாத ஒன்று உரியேற்க முடியுமா? இந்த வகையில் பருப்பொருள் உருப்பொருளை விட முதன்மை பெறுகிறது. உருவாக்குகிறது என்ற நிலையில் அல்ல, உருவாக்கப்பட்டது என்ற நிலையிலேயே முதன்மை பெறுகிறது. நேர இடைவெளியிலும் முதன்மை இல்லை. ஏனெனில் உருவமற்ற ஒலியை நாம் முதலில் எழுப்பிவிட்டு பின் அதை பாடலாக மாற்றுவதோ உருக்கொடுப்பதோ இல்லை. மரத்திலிருந்து ஒரு பெட்டி, வெள்ளியிலிருந்து ஒரு குவளை செய்வது போல. பெட்டி மற்றும் குவளையை பொறுத்தவரையில் அவற்றின் பருப்பொருட்கள் நேரத்தில் பொருட்களை விட முதன்மை பெறுகின்றன. ஆனால் பாடலை பொறுத்தவரையில் அப்படியல்ல. ஒரு பாடல் பாடப்படும் போது ஒலியும் ஒரே நேரத்தில் கேட்கிறது. உருப்பெறாத ஒலி முதலில் வந்து பின் உருப்பெற்ற பாடலாக அது மாறுவதில்லை. எழுப்பப்படும் எந்த ஒலியும் மறைந்து போகிறது. அதன் எச்சம் எங்கும் இருப்பதில்லை. கலைத்திறனோடு அதை மீட்டெடுத்து அதற்கு வரிசை இணைப்பு அளிக்க முடியாது. ஆகையால்தான் ஒரு பாடலின் இருத்தல் என்பது அதனுள் அடங்கியுள்ள ஒலியில் இருக்கிறது. அதன் ஒலியே அதன் பருப்பொருள். முதன்மை என்பது பாடலை உருவாக்கும் ஆற்றலில் இல்லை. ஒலி பாடலை உருவாக்குவதில்லை, ஆனால் உடல் ஒலியை தருகிறது. பாடுபவரின் உள்ளம் அதை பாடலாக மாற்றுகிறது. இது நேரத்தில் முதன்மையன்று. பாடல் வெளிவருகின்ற அதே நேரத்தில் ஒலி வருகிறது. விருப்பத்தில் முதன்மையன்று. ஏனெனில் பாடம் என்பது வெறும் ஒலியல்ல, அழகான ஒலி என்பதால் பாடலை விட ஒலியை தேர்வு செய்வதில்லை. ஆனால் தோற்றத்தில் முதன்மை இருக்கிறது. ஏனெனில் பாடல் ஒலியாக மாறுவதற்கான உரு அதற்கு இல்லை, ஆனால் ஒலி உருவை ஏற்று பாடலாக மாறுகிறது. இந்த எடுத்துக்காட்டு படைப்பின் பருப்பொருளான விண்ணுலகம் மற்றும் மண்ணுலகம் முதலில் படைக்கப்பட்டு அவற்றிலிருந்து விண்ணுலகமும் மண்ணுலகம் படைக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ளும் எவருக்கும் உதவும். நேர உணர்வில் பருப்பொருள் முதலில் உருவாக்கப்படவில்லை. ஏனெனில் பொருட்களின் உருவங்களே நேரம் உருவாக காரணமாகின்றன. இப்பருப்பொருள் உருவற்றது. ஆனால் இப்போது நேரத்தில் பருப்பொருளும் உருவமும் ஒரே நேரத்தில் உணரப்படுகின்றன. இருந்தாலும் உருவமற்ற பருப்பொருள் என்பதை நேரத்தில் முதன்மை என்ற புரிதலை விடுத்து வேறு வார்த்தைகளில் விளக்க இயலாது. மதிப்பில் இது தாழ்வானது. ஏனெனில் உருவம் கொண்ட பொருட்கள் உருவமற்றவற்றை விட மதிப்பு பெற்றவை. கடவுளின் நிரந்தரம் இதற்கு முந்தையது. ஆகையால்தான் எல்லாவற்றையும் உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பருப்பொருள் ஒன்றுமில்லாமையிலிருந்து வருகிறது. பிரிவு 30. இந்த உண்மைகளின் பன்முகத்தன்மையில் உண்மை இசைவை உண்டாக்குவதாக. நம் கடவுள் நம்மேல் இரக்கம் காட்டி நாம் சட்டத்தினின்று அன்பை தூண்டி எழுப்பச் செய்வாராக. இந்த அறிவுரையின் அடிப்படையில் என்னிடம் உமது அடியாரான மோசே கொண்டிருந்த கருத்து என்னவென்று கேட்டால், நான் எனக்கு தெரியாது என்றே சொல்வேன். அல்லது நான் பயன்படுத்தும் இவ்வார்த்தைகள் உம்மை புகழ்ந்தேத்தும் வார்த்தைகளாக இருக்க மாட்டா. இருந்தாலும் மேற்காணும் விளக்கங்கள் அனைத்தும் உண்மையானவை. ஆனால் நம்பிக்கையில் முதிர்ச்சியடையாதவர்கள், குன்றா எதிர்நோக்குடன் காத்து கொண்டிருப்போர் உமது திருநூலின் மொழி பற்றி அஞ்சவில்லை. எளிமையான ஆனால் ஆழமான, பொருள் செறிந்த ஆனால் குறைவான வார்த்தைகள் கொண்ட நூல் உம் நூல். நாங்கள் அனைவரும் இப்பாடங்கள் பல உண்மைகளை கொண்டிருக்கின்றன என கண்டறியவும் உறுதி கொள்ளவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து எல்லாரும் இணைந்து எங்கள் கடவுளும் உண்மையின் ஊற்றுமாகிய உம்மை அன்பு செய்வோமாக. உண்மையையே நாங்கள் தேடுகிறோமே அன்றி வீணானவற்றை அல்ல. நாங்கள் அனைவரும் இணைந்து உம் அடியாரை மேன்மைப்படுத்துவோமாக. அவரே இம்மறைநூலின் பணியாளர். தூயாவியால் நிரப்பப்பட்ட அவர் உமது வெளிப்பாட்டின் கீழ் இதை எழுதினார் எனவும் உமது உண்மைக்கும் வாசகரின் ஆன்மீக நலனுக்கும் இயைந்து செல்பவற்றை இவர் எழுதினார் என்றும் நம்புகிறோம். பிரிவு 31. ஆக ஒருவர் நான் சொல்வதையே மோசே எண்ணினார் என்றோ அல்லது இன்னொருவர் இல்லை நான் சொல்வதே என்று சொன்னால், இரண்டும் உண்மையானால் இருவர் சொல்வதையும் மோசே எண்ணிருக்கலாமே என்று மதிப்புடன் மறுமொழி பகர்வேன். இன்னொருவர் மோசேயின் வார்த்தைகளில் மூன்றாவது அல்லது நான்காவது அல்லது இன்னொரு உண்மையை கண்டால், மோசே இவை அனைத்தையும் தேர்ந்து தெளிந்தார் என்று நம்பினால் என்ன? ஏனெனில் அவர் வழியாக ஒரே கடவுள் பலரின் விளக்கங்களுக்காக புனித நூல்களை நீட்சியடையச் செய்கின்றார். இவ்வாறாக பலரும் உண்மையின் பன்முகத்தன்மையை கண்டுகொள்ள அவர் விரும்புகிறார். எனது ஆன்மாவிலிருந்து நான் துணிந்து இப்படி அறிக்கையிடுகிறேன். இத்தகைய மேன்மையான அதிகாரம் கொண்ட ஒரு நூலை நான் எழுத நேர்ந்தால்
எல்லா வாசகரும் தான் புரிந்து கொள்ளும் உண்மையை அந்நூலில் காணுமாறு எழுதுவேனே அன்றி, ஓர் உண்மையான கருத்தை மட்டும் பதிவு செய்து மற்றவர்களின் கருத்தை தவறு என்று ஒதுக்க மாட்டேன். அங்கே தவறான கோட்பாடு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு மோசே உம்மிடமிருந்தே இக்கொடையை பெற்றார். அவர் இப்பகுதி எழுதிய போது நாங்கள் கண்டறிந்த இந்த எல்லா உண்மைகளையும் நிறைவாக அறிந்திருந்ததோடு, இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய உண்மைகளையும் அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படாதவற்றையும் அறிந்திருந்தார். பிரிவு 32. இறுதியாக, ஆண்டவரே, மனித நுண்ணறிவு உண்மையை விட குறைவாக ஆய்ந்தறிந்தாலும் நீர் பிந்தைய வாசகர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய உண்மைகள் உமது தூய ஆவியிடமிருந்து மறைக்கப்பட முடியாதவை. அவரே என்னை செம்மையான வழியில் நடத்துவார். ஒருவேளை இந்த பல விளக்கங்களில் ஒன்றே ஒன்றுதான் மோசேயின் உள்ளத்தில் இருந்தாலும் அதில் தவறொன்றும் இல்லை. அப்படியென்றால் அவரது உள்ளத்தில் இருந்த அந்த பொருள்தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது எனலாம். ஆண்டவரே, அந்த ஒரு பொருளை அல்லது நீர் விரும்பும் பொருளை எங்களுக்கு காட்டியருளும். உமது அடியார் கொண்டிருந்த புரிதலையோ அல்லது இதே பாடம் வெளிப்படுத்தும் வேறு பொருளையோ எங்களுக்கு தெளிவுபடுத்தும். இதனால் உணவை அருந்தும் நாங்கள் பிழையால் வழிதவறிச் செல்ல மாட்டோம். என் தலைவராகிய கடவுளே, உமது வெறும் சில வார்த்தைகளுக்கு நாங்கள் இவ்வளவு வார்த்தைகளால் விளக்கம் எழுதியுள்ளதை பாரும். உமது எல்லா நூல்களையும் விளக்குவதற்கு எவ்வளவு ஆற்றலும் நேரமும் வேண்டும். இவ்வார்த்தைகளுக்கு விளக்கம் தரும் நான் உம்மிடம் ஒப்புகை செய்ய என்னை தூண்டும். இவ்வாறாக நீர் தூண்டிய ஓர் உண்மையை நான் உறுதியானது நன்மையானது என தேர்ந்து கொள்ளவும் செய்தருளும். எனது ஒப்புகைகளில் உமது அடியாரின் எண்ணத்தில் இருந்ததையே நான் சரியான மற்றும் மிகச் சிறப்பான விளக்கமாக பதிவு செய்துள்ளேன் என நினைக்கிறேன். அதுவே நான் மேற்கொள்ள வேண்டிய முயற்சி. ஆனால் அதில் நான் வெற்றி காணவில்லையெனில் அவரது வார்த்தைகள் வழியாக உண்மை எனக்குச் சொன்னதை நான் சொல்வேனாக. ஏனெனில் உண்மையே தான் விரும்பியதை அவரிடமும் பேசியது.